சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அன்பு கிளியன் டாக்டர் அன்பு கிளியன் சார் அவர்களை குருவின் சார்பாக வருகின்ற சார் வெல்கம் டு டஸ்டன் சேனல். உங்களை வந்து ஒன் செகண்ட் நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து டாபிக் சொல்லி அப்படியே நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறைய ஸ்பீச் கொடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா கண்டிப்பா சார். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. லைவுக்கு வந்து சார் கூப்பிட்டது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா ஹோமியோபதி அப்படின்னு சொன்னாலே சில பேர் வந்து சித்தாவான்னு கேட்பாங்க, சில பேர் வந்து ஆயுர்வேதாவா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஹோமியோபதி பற்றியும் ஒரு அவேர்னஸ் கொடுக்க முடியும் அந்த மக்களுக்கு இது மூலயமா. ஸோ இது ஒரு நல்ல விஷயம்தான். தேங்க்யூ சார். அண்டு ஃபியூச்சரில் எதனாலும் கண்டிப்பாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து இந்த மாதிரி அவேர்னஸ் கொடுக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாய் எல்லாருக்கும். இப்போ பொதுவாக என்னை பற்றி இன்ட்ரோ சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து என் பேர் அன்பு கிளியன். நான் பிஹெச்எம்எஸ் முடிச்சிருக்கேன் ஹோமியோபதி. படித்தது காலேஜ் எல்லாமே சேலம் தான். இப்போ ஒர்க் பார்க்குறது வந்து மும்பையில் இருக்கேன். மும்பையில் ஒர்க் பார்த்து மாஸ்டர் கோர்ஸும் பண்ணிகிட்ருக்கேன், மாஸ்டர் டிகிரி ஹோமியோபதியிலே தான். ஹோமியோபதி விட்டு வேறு எதுவும் இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து என்ன டாபிக் அப்படின்னா, ஆர்ட் ஆஃப் ஹோமியோபதி. அதாவது ஹோமியோபதி ஒரு மனிதனோட ஹெல்த்தை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு எந்த வகையில் ஹெல்ப் பண்ணுது. இது சொல்லப்போனால் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆர்ட் மாதிரி தான். வெறும் ஜஸ்ட் டிசீஸ் சிம்டம்ஸ் அதை மட்டும் ட்ரீட் பண்ணுறது அப்படி இல்லை. இது பொதுவாகவே ஹோமியோபதி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஹோமியோபதி பற்றி உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன். ஹோமியோபதினா ஏன்னா சில பேர் ஹோமியோபதினா சித்தாவான்னு கேட்பாங்க. என்னோட பேஷண்ட்ஸே நிறைய பேர் ஹோமியோபதினா என்ன மெடிசன் அப்படின்பாங்க. ஸோ பெட்டர் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கு. ஹோமியோபதி அப்படின்றது ஜெர்மன் டாக்டர் சாமுவேல் ஹனிமேன் அப்படின்றவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. டாக்டர் சாமுவேல் ஹனிமேன் அப்படிங்கிறவர் வந்து 1755 ஜெர்மனில் பிறந்த டாக்டர். ஆக்சுவலி அவர் வந்து அலோபதி டாக்டர், அதாவது எம்பிபிஎஸ் இப்போ பண்ணுறாங்க, எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க, முடிச்சுட்டு டாக்டர். அது மாதிரி அவரும் 1800 காலகட்டத்தில் அவரும் அலோபதி டாக்டராக இருந்தவர். ஸோ அவரால் கண்டுபிடிக்கப்பட்டது தான் ஹோமியோபதி மருத்துவம். அதாவது எப்படி இது நடந்தது, அவர் ஏன் வந்து ஹோமியோபதி கண்டுபிடிச்சாரு, ஹோமியோபதி மருத்துவத்தை ஆரம்பிச்சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவர் வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு அலோபதி பிசிஷியன் இன் ஜெர்மனில். நாளடைவில் என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் கொடுக்குற மெடிசன்ஸ் வந்து பேஷண்ட்ஸ்க்கு முக்கியமாக நல்லது பண்ணுதோ இல்லையோ, அவர் நாளடைவில் என்ன நோட் பண்ணார் அப்படின்னா, அந்த மெடிசன்ஸே வந்து பேஷண்ட்ஸுக்கு மக்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட் நாளடைவில் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு ஒரு சைடு எஃபெக்ட் ஏதோ ஒரு வகையில் இப்போ பார்க்குறோம் இல்லையா. வேக்சினேஷன், கோவிடுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லை, கோவிடுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு பிரச்சனை. அது மாதிரி அப்பயே அவர் நோட் பண்ணது என்னன்னா, நம்மளோட மெடிசன்ஸ், அதாவது அவர் அப்போ அலோபதி டாக்டர், அலோபதி மெடிசன்ஸ் அவர் ப்ராக்டிஸ் பண்ண மெடிசன்ஸ் வந்து பொதுவாக மக்களுக்கு நல்லது பண்ணும் அப்படிங்கிறத விட நிறைய பாதிப்புகளும் இருந்தது. ஸோ அதனால அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ப்ராக்டிஸ் பண்ணுறதே விட்டுட்டார். மேரேஜ் ஆகி ஒரு 1 இயர்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுறதே நிறுத்திட்டார். அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது நிறுத்துறதுக்கு காரணம் பேஷண்ட்ஸ் வராமலோ இல்லை வருமானம் இல்லாமல் வேற பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. சொல்லப்போனால் ஜெர்மனில் அவரோட காலகட்டத்தில் வெல் நோன், அதாவது எல்லாருக்கும் தெரியக்கூடிய ரொம்ப பிரபலமான ஒரு அலோபதி மருத்துவர் தான் அவர். அவரே தன்னோட மருத்துவ முறையில் ஒரு வெறுப்பு வந்து அவரே வந்து அலோபதி மருத்துவத்தை விட்டுட்டு அதுக்கு பதிலாக வந்து ரைட்டிங்ஸ் ஆரம்பிச்சிட்டாரு. ரைட்டிங், அதாவது ஜேர்னல்ஸ் எழுதுறது, ஆர்டிகல்ஸ் எழுதுறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ ரைட்டிங்ஸ் எழுதிட்டு இருக்கும் பொழுது இடையில ஒரு புக் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக ஒரு புக்கு டிரான்ஸ்லேட் பண்ணார், மெடிக்கா பை சம் டாக்டர்ஸ். அப்போ அவர் கண்டுபிடிச்சது என்னன்னா, மெடிசன்ஸை நம்ம டைரக்டா ஒரு ரொம்ப அதிக அளவிலான டோசஸ்ல ஒரு க்ரூட் ஃபார்ம்ல கொடுக்கறத விட
நம்ம அது இன்னும் கொஞ்சம் அதோட வீரியத்தை குறைச்சி அதோட பவர் இன்க்ரீஸ் பண்ணி பிசிக்கல் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த மெடிசனை குறைச்சி பவர் இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னா மக்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அப்படிங்கிறத அவரு ஃபர்ஸ்ட் நோட் பண்ண ஆரம்பிச்சார் அந்த புக் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது. அப்படிதான் ஃபர்ஸ்ட் அவர் என்னன்னா சின்கோனா அப்படின்ற ஒரு மரத்தோட மரப்பட்டையை வச்சு மெடிசன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சார். அதுவும் டைரக்டா வந்து ரொம்ப அப்படி எப்படி சொல்றது ஒரு க்ரூட் ஃபார்ம்ல கொடுக்காம ஒரு பொட்டன்டைசேஷன் ஹோமியோபதி மருத்துவ முறையில பொட்டன்டைசேஷன் பண்ணி தான் கொடுக்க ஆரம்பிச்சார். ஸோ அவர் வந்து நோட் பண்ணது என்ன அப்படின்னா ஒரு மெடிசன்ஸ் வந்து ஹையர் டோசஸ்லயோ இல்ல ரொம்ப அதிகமான அளவிலான குவான்டிட்டி அதிகமாகவோ மெடிசன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது நாளடைவுல வந்து மக்களுக்கு கண்டிப்பா வந்து அது பாதிப்பு ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் அவரு நோட் பண்ணாரு. அதை நம்பவும் செஞ்சாரு. அதனாலதான் அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சார் அப்படின்னா மெடிசன்ஸை மினிமம் டோசஸ்ல கொடுக்க ஆரம்பிச்சார். மினிமம் டோசஸ், மினிமம் குவான்டிட்டி, மினிமம் ரிப்பீட்டேஷன்ல கொடுக்க ஆரம்பிச்சார். அதே மாதிரி பல மெடிசன்ஸ் இல்லாம எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஃபீவர் அப்படின்னா பேராசிட்டமால், கூட கோல்டு, காஃப் இதெல்லாம் இருக்குன்னா சிட்ரிசின், அப்புறம் வந்து பெயின் இருக்கு அப்படின்னா பெயினுக்காக அது கூடவே அசிக்ளோ இல்லை டைக்ளோ, அப்புறம் பெட்மிசால், இந்த மாதிரி அப்புறம் மல்டி விட்டமின்ஸ் இதெல்லாம் கூட சேர்த்து தான் ஒரு சாதாரண ஒரு ஃபீவர் அந்த மாதிரி போறோம்னா கூட கொடுப்பாங்க. அதுவுமே என்ன சொல்லி கொடுப்பாங்க ஒரு 3-4 டேஸ்க்கு மட்டும்தான் இதை எடுக்கணும், அதுக்கப்புறம் இதை எடுக்கக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா இந்த மெடிசன்ஸாவே இருந்தாலும் அது ஒரு 3-4 டேஸ்க்கு மேல நீங்க அதே ரிப்பீட்டேஷன்ல எடுக்கிறோம் அப்படின்னா ஆஃப்டர் ஒரு 1 வீக் 2 வீக்லயே கண்டிப்பா அது பிரச்சனையை உருவாக்கும். அதனாலதான் அலோபதி ஃபீவருக்கு மெடிசன் கொடுக்குறாங்க அப்படின்னா சேர்த்து பேண்டப்ரெசோலும் கொடுப்பாங்க. ஏன்னா எடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் வந்து நம்மளோட ஸ்டொமக்ல அல்சர் கிரியேட் பண்ணும் ரொம்ப அதிக டோசஸ்லயோ ரொம்ப ரிப்பீட்டேஷனாகவும் எடுத்துக்கிட்டே இருந்தோம். ஸோ அவங்களுக்கும் தெரியும், அது பேஷண்ட்ஸ்க்கும் தெரியும். அதனாலதான் பேண்டப்ரெசோல் முன்கூட்டியே கொடுக்கறதுக்கான காரணமும் அதுதான். அதாவது மெடிசன் உடம்பு சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற மெடிசன், அந்த மெடிசனே ஒரு ஸ்டொமக் நம்மளோட ஃபங்க்ஷனை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும்னு தெரிஞ்சு அந்த டிஸ்டர்பன்ஸுக்கும் சேர்த்து தான் மெடிசன் தர வேண்டிய நிலைமையில தான் மெடிசன்ஸ் இருக்கு. ஸோ இந்த எஃபெக்ட் தான் வந்து ஹையர் டோசஸ் மேசிவ் டோசஸ்ல ஏற்படக்கூடிய மெயினான ப்ராப்ளம்ஸ். ஸோ இதுக்காக தான் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா மினிமம் டோஸ் ட்ரை பண்ண ஆரம்பிச்சாரு. மினிமம் டோசஸ்னா சிங்கிள் மெடிசன் கொடுக்கறது, சிங்கிள் மெடிசனே ரொம்ப ரிப்பீட்டடாக கொடுக்காம கொஞ்சம் இன்டர்வல் விட்டு இல்லை தேவைப்பட்டா மட்டும் கொடுக்குறது, அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சப்போ என்ன ஆணுச்சு அப்படின்னா அது பேஷண்ட்ஸுக்கு நல்லா க்யூரும் ஆச்சு, சைடு எஃபெக்டும் இல்லை சொல்ல போனா கம்மி அப்படின்றதெல்லாம் இங்க இல்லை, சுத்தமாவே இல்லை. சைடு எஃபெக்ட்ன்ற விஷயமே கிடையாது. அது எப்படி பாசிபிள்? சைடு எஃபெக்ட்ன்றது இல்லாம எப்படி அவரால் மெடிசன் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா ஹோமியோபதி மெடிசன்ஸ் எப்போதுமே வந்து டைரக்ட் அப்படியே வந்து ஒரு பிசிக்கல் ஃபார்ம்ல கொடுக்க மாட்டாங்க. பிசிக்கல் ஃபார்ம்ல ஒரு கெமிக்கல் காம்போனன்ட்ஸ், இப்போ ஒரு மெடிசன்னா கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் இருக்கும். அசிக்ளோ பேரா, லெவோசிட்ரிசின், பெட்மிசால், பேண்டப்ரெசோல், இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்கும். அதுவும் பிசிக்கல் ஃபார்ம்ல தான் இருக்கும் கெமிக்கல் காம்போனன்ட்ஸ். ஆனா ஹோமியோபதியில் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ மெடிசன்ஸை ஃபர்ஸ்ட் க்ரூட் ஃபார்ம்ல எடுத்து அதை வந்து பொட்டன்டைசேஷன்ற ஒரு மெடிசனா மாற்றக்கூடிய முறையில பொட்டன்டைஸ் பண்ணும். பொட்டன்டைஸ் பண்றது அப்படின்னா ஒரு டைம் ஒரு பொட்டன்டைசேஷனுக்கு ஒரு டிராப் ஆஃப் மெடிசன் க்ரூட் சப்ஸ்டன்ஸ் எடுத்து அது கூட 99 டிராப்ஸ் ஆஃப் வந்து காம்பினேஷன், அதாவது மெடிக்கேக்கர் ஒரு சப்ஸ்டன்ஸ் விட்டு அதை பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட் பொட்டன்டைசேஷன். இதே மாதிரி டோட்டலா 30 டைம்ஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம் இல்லைங்களா, அதையே செகண்ட் டைமும் அதுல இருந்து ஒரு டிராப் எடுத்து செகண்ட் டைம் அதே மாதிரி 99 டிராப்ஸ் ஆஃப் ஆல்கஹால். ஆல்கஹால்னா க்ரூட் ஆல்கஹால் கிடையாது, மெடிசினல் சப்ஸ்டன்ஸ் ஆல்கஹால். ஸோ அது கூட பண்ணும்போது ரெண்டாவது டைம் பண்ணா செகண்ட் பொட்டன்டைசேஷன். இதே மாதிரி 1 பை 1 பண்ணும்பொழுது
30 டைம்ஸ் பண்ணும்போது 30 பொட்டன்சி. அதுக்கு அடுத்து இதே மாதிரி 200 டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னா 200 பொட்டன்சி. இதே மாதிரி 1000 டைம் பண்றோம் அப்படின்னா அது 1000 பொட்டன்சி. ஸோ மேக்சிமம் இன்னைக்கு ஹோமியோபதியில மேக்சிமம் டாக்டர்ஸ் இன்க்ளூடிங் மீ பொதுவாக நாங்கள் யூஸ் பண்ணுறது 30 பொட்டன்சி, 200 அண்ட் 1 அதாவது 1000 பொட்டன்சி. ஸோ இதெல்லாம் என்ன 30 பொட்டன்சி, 200 பொட்டன்சி, 1000 பொட்டன்சி அப்படின்னா என்னன்னா 30 பொட்டன்சிங்கிறது மாதிரி மெடிசனோட பாதிப்புகள் இருந்து விடுபடணுங்கிறதுக்காக 30 டைம் அந்த மெடிசனை ப்ராசஸ் பண்றோம் அப்படின்னா அது 30 பொட்டன்சி. அதே 200 டைம்னா 200 பொட்டன்சி. ஸோ நம்ம எந்த அளவுக்கு பொட்டன்டைஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு எஃபெக்டும் நல்லா கிடைக்குதுங்கிறத டாக்டர் ஹனிமன் தான் நோட் பண்ணார் அவரோட காலத்துல. ஸோ அவர் பொட்டன்டைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் மெடிசன் கொடுக்கவும் ஆரம்பிச்சார். நான் திரும்பவும் சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, அவர் ஹோமியோபதி ஆரம்பிச்சப்போ அவருக்கு வருமானம் இல்லாமலோ இல்ல அலோபதியில சக்சஸ் ஆக முடியாமலோ அவர் ஹோமியோபதின்ற விஷயத்தை இன்வென்ட் பண்ணல. அவரு வெல் நோன் பிசிஷியன், நல்ல ஏர்னிங் பிசிஷியனா அலோபதியில இருந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கு தன்னோட மெடிசனை நல்லது அதிகம் பண்றதை விட பாதிப்புகள் அதிகமா இருக்குன்றத நோட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டெஸ்பிரேஷன்ல பிராக்டிஸ் விட்டுட்டு ரைட்டரா போய் அதான் காலம் யாருக்கு என்ன பர்பஸ் இருக்கோ அதை அவங்க பண்ணணுன்ற மாதிரி அவர் ரைட்டரா ஒரு புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணும்பொழுது இந்த மெடிசினல் திங்ஸை அப்படி இந்த புக்கை மெட்டீரியா மெடிக்கன்ற புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணும்பொழுது இதை கண்டு ஒரு ஒரு ஐடியா கிடைச்சு அந்த ஐடியான்றது தான் ஹோமியோபதி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவ முறையாவே மாறி இருக்கு. இது சாதாரணமா எதர்ச்சியா நடந்தது அப்படின்றத விட ஒரு லைஃப் பர்பஸ் அப்படின்றத தான் நான் நம்புறது காரணம். நான் நம்புறேன். ஓகே, இப்போ பொதுவா ஃபர்ஸ்ட் நான் என்ன இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு என்ன சொல்ல ஃபர்ஸ்ட் நான் தெரிவிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் விரும்புறது என்னன்னா பொதுவா உங்களுக்கு முதல்ல ஒரு நோயை பத்தின ஒரு அவேர்னஸ், அடுத்தது அதுக்கான ட்ரீட்மெண்ட்கான அவேர்னஸ், அதுக்கு அடுத்தது ஹோமியோபதி பத்தின அவேர்னஸ். இது தான் இன்னைக்கு மெயின் ஃபோக்கஸாக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் வாட் இஸ் டிசீஸ்? டிசீஸ்னா என்ன? ஸோ டிசீஸ் அப்படின்ற பேர்லேயே அதுக்கான அர்த்தம் இருக்கு. டிசீஸ்ன்றத நம்ம பிரிக்கும் பொழுது டிஸ் ஈஸ் அப்படின்றது தான் பொருள் வரும். டிஸ் ஈஸ் அப்படின்னா என்னன்னா டீவியேஷன் ஃப்ரம் ஈஸி லைஃப். திஸ் இஸ் கால்ட் டிசீஸ். அதாவது ஒரு எளிமையான வாழ்க்கை முறை வாழறதுல இருந்து எந்த அளவு விலகி போறோமோ, நோயினால பாதிப்புனால எந்த அளவுக்கு எளிமையான வாழ்க்கை முறை, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை விலகி போகுதோ அதுதான் நோய், டிசீஸ். டீவியேஷன் ஃப்ரம் ஈஸ் ஆஃப் லைஃப், டிசீஸ். இதுதான் டிசீஸ்க்கான முதல் விளக்கம். ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் டிசீஸ் என்னென்ன வகையான டிசீஸ் இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல ஆக்சிடென்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட்ஸ், செகண்ட் அக்யூட் டிசீஸ், தேர்ட் க்ரானிக் டிசீஸ். ஆக்சிடென்ட்னா எல்லாருக்குமே தெரியும், ரோடு ஆக்சிடென்ட்ஸ், இல்லை மாடியிலேருந்து கீழே விழுறது, இல்லை இந்த மாதிரி வண்டியில போகும்போது கீழே வருது, இந்த மாதிரியான ஆக்சிடென்ட்ஸ் மூலியமா ஏற்படக்கூடிய எலும்பு முறிவு, காயங்கள், கை கால் துண்டிக்கப்படுறது, இது மாதிரியான வகையினால எளிமையான வாழ்க்கை முறையை மிஸ் பண்றது முதல் வகையில ஆக்சிடென்ட்ஸ் சொல்லுவோம். செகண்ட் அக்யூட் டிசீஸ். அக்யூட் டிசீஸ் அப்படின்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, இப்போ சாதாரணமா ஒரு ஃபீவர் வருது பார்த்தீங்களா, ஃபீவரா இருக்கட்டும், இல்லை ஜாண்டிஸ், காலரா, டைஃபாய்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாமே அக்யூட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பொதுவாக அக்யூட் டிசீசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அக்யூட் டிசீசஸ் நம்ம ட்ரீட் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி, போய் நம்ம மருந்து எடுத்தாலும் மருந்து எடுக்கலைனாலும் எய்தர் அதுவாகவே சரியாகிடும், அப்படி இல்லைன்னா அந்த அக்யூட் டிசீஸ் மரணத்துக்கு காரணம்.
அதுதான் சொல்லுவாங்க இல்லையா, பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, சாதாரணமாக ஒருத்தவங்களுக்கு ஃபீவர் இருக்கும். ஃபீவர் வந்து எல்லாருக்குமே ஃபீவர் வராத வந்து யாருமே கிடையாது, இன்க்ளூடிங் மீ. நம்ம ஃபீவருக்காக மெடிசின் எடுத்தாலும் சரி, எடுக்கிறதுனாலும் சரி, 3 to 4 டேஸில் நார்மலாகவே ஃபீவர் சரியாகிடும். ஒன்று சரியாகிடும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபீவர் வந்து ரொம்ப அதிகமாகி இறந்தவங்களும் இருக்கிறாங்க, நார்மலாக இறக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. ஸோ இதுதான் அக்யூட் டிசீசஸ். ஒன்று சரியாகிறதா இருந்தாலும் இறக்கிறதா இருந்தாலும் குறிப்பிட்ட காலகட்டத்தில், குறுகிய காலகட்டத்திலேயே நிகழ்ந்துடும். 4-5 டேஸ், 10 டேஸ், 15 டேஸ்லேயும் இதற்கான ஆக்ஷன் டைம் பீரியட் இருக்கும். அதாவது எய்தர் 10 to 15 டேஸில் அந்த ஃபீவர் சரியும் ஆகலாம், இல்லை உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாகி 10 to 15 டேஸில் இறக்கவும் செய்யலாம். இதுதான் அக்யூட் டிசீஸோட செயல்பாடு. அதனாலதான் வந்து ஒரு ஜாண்டிஸ் வந்தவங்களா இருக்கட்டும், காலரா, டைஃபாய்டு, சிக்கன் குனியா, ஹே ஃபீவர், இப்போ எல்லாருக்குமே தெரியும் கோவிட்ல வந்து எக்ஸாக்டா சொல்லணும், எல்லாருக்குமே இன்னும் ஈஸியா புரியணும் அப்படின்னா கோவிட் வந்து எனக்குமே கோவிட் அட்டாக் ஆச்சு. வித்தின் 1 வீக்ல நார்மலாவே அது சரியாகிடுச்சு. இதுதான் மேக்சிமம் மெம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து கோவிட்னால அட்டாக் ஆயிருப்பாங்க. அப்போ கோவிஷீல்டு, கோவேக்சின்லாம் வர்றதுக்கு முன்னாடியே கோவிடால அட்டாக் ஆகி ரிலீவ் ஆனவங்களும் இருக்காங்க, புரியுதுங்களா? அதே மாதிரி கோவிடால அட்டாக் ஆகி வித்தின் 1 வீக் to 15 டேஸ்ல இறந்துருப்பாங்க. ஸோ இதுதான் எக்ஸாக்டா சொல்லணும்னா அக்யூட் டிசீசஸ். அடுத்தது வந்து கிரானிக் டிசீஸ். 3வது வகை வந்து கிரானிக் டிசீசஸ். கிரானிக் டிசீஸ் என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், தமிழ்ல வந்து முடக்குவாதம்னு சொல்லுவாங்க. முட்டி வலி இருக்குமா, ரொம்ப நாள் முட்டி வலி இருக்கிறது, கை கால் வலி, முதுவலி. அப்புறம் பேராலிசிஸ் ஆகுறது, அதாவது பக்கவாதம், கை கால் பிடிச்சிக்கிறது, கை கால் ஒரு பக்கம் பிடிச்சிக்கிறது. அப்புறம் வந்துட்டு பட்ட தலைவலி, மைக்ரேன் சொல்லுவாங்க இல்லைங்களா, இது. அப்புறம் இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு ரொம்ப நீண்ட தொந்தரவு தரும். உடனே இறப்பு வந்து ஏற்படாது, உடனே இறக்க மாட்டாங்க அவங்க. ஆனா அதனால ரொம்ப நாள் பாதிப்புக்குள்ளாகி கொஞ்சமா ஹெல்த் வந்து டீவியேட் ஆகி ஒரு 2-3 இயர்ஸோ 15 இயர்ஸோ கழிச்சுதான் அந்த டிசீஸ்னால இறப்பாங்க. அதுதான் வந்துட்டு கிரானிக் டிசீஸ். டயபெட்டிஸ் எக்ஸாம்பிள். இப்போ டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா, டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் வந்து 1 or 2 டேஸ்ல வரப்போறதில்ல. ஃபீவர் வந்து 1 or 2 டேஸ்ல சடனா வந்துடும். ஆனா டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் 1 or 2 டேஸ்ல யாருக்குமே டெவலப் ஆகாது. எப்படி டெவலப் ஆகும்னா, இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் டிவியேஷன் ஃப்ரம் பேங்க்ரியாஸோட செயல்பாடு வந்து வருட கணக்குல அதுல இருந்து டிவியேஷன் ஆகும்போது குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அதிகம் யூரினேஷன் போறது, கை கால் மறுத்து போறது, இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் நமக்கு பேஷண்ட்ஸ்க்கு வந்து நோட் பண்ணும்போது அதுக்கப்புறமா அவங்க போய் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. பிளட் டெஸ்ட் பண்ணும்போது அப்பதான் அவங்களுக்கு தெரியும், அப்பதான் அவங்களுக்கு வந்து தெரிய வரும் என்னன்னா அவங்களுக்கு சுகர் இருக்கு அப்படின்றது. புரியுதுங்களா? ஸோ சுகர்ன்றது 1 or 2 டேஸ்ல ஏற்படக்கூடிய விஷயம் கிடையாது. பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுறது 1 or 2 டேஸ்ல ஏற்படாது. இதர் 2-3 இயர்ஸ் 4-5 இயர்ஸ்ல பேங்க்ரியாஸோட ஃபங்க்ஷன்ஸ்ல டீவியேஷன் ஆகும்போது ஏதோ ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து வெளிப்படும். கை மறுத்து போகும் சில பேருக்கு, சில பேருக்கு கால் மறுத்து போகும், உள்ளங்கால் வந்து சில பேருக்கு எரிச்சலா இருக்கும். அடுத்தது வந்துட்டு அடிக்கடி நைட்ல யூரின் பாஸ் பண்ற மாதிரி இருக்கும். சொல்லப்போனா அப்படின்னா காயம் பட்டா சீக்கிரம் ஆறாது. ஸோ இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம டாக்டரை போய் பார்க்கும்போது நீங்க ஒரு சுகர் டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம அப்போ செக் பண்ணும்போது எதர்ச்சியா தெரிய வருதுதான் சுகர். ஸோ இதுதான் கிரானிக் டிசீஸோட ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இதோட சம்மரிஸ் என்ன அப்படின்னா, டைப் ஆஃப் டிசீஸ் ஒன்று அக்யூட், இன்னொன்று கிரானிக், இன்னொன்று வந்து ஆக்சிடென்ட்.
ஆக்சிடென்ட்ஸ் மூலியமா ஏற்படக்கூடிய டிசீசஸ். ஒரே நிமிஷம். சாரி. ஸோ இதுதான் வந்து மெயினா டிசீஸ். இதுதான். இதுலயே வந்து இன்னும் சப் அக்யூட் டிசீசஸ் இருக்கு. அதாவது சப் அக்யூட்னா அக்யூட்டாவும் இருக்கும், ஆன் அண்ட் ஆஃப். அதோட டக்குன்னு வந்துட்டு சரியாகிட்டு திருப்பி போயிடும், அப்புறம் திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு வரும். ஒரே டிசீஸ். இது சப் அக்யூட் டிசீஸ். அதாவது வந்து சரியாகிடும், திருப்பி கொஞ்ச நாள் ஒரு 1 or 2 months கழிச்சு திருப்பி வரும். ஸோ அப்புறம் திருப்பி ஒரு 3-4 daysல சரி, அப்புறம் திருப்பி ரிலாக்ஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து சப் அக்யூட் டிசீசஸ். ஸோ இது மாதிரி வந்து ஜெனட்டிக்கல் டிசீசஸ் இதெல்லாம் இருக்கு. பட் மேஜரா நம்ம டே டு டே லைஃப்ல உங்களுக்கோ இல்லை உங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ மேஜரா பாதிப்பு எதனால இருக்கும் அப்படின்னா ஆக்சிடென்ட்ஸ், அக்யூட் ஆர் கிரானிக். இந்த 3 விஷயத்தினால மட்டும்தான் அவங்களோட பாதிப்பு இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு டிசீஸ். 3 வகையான நோய் பாடு. ஓகே, இப்போ டிசீஸ்னா என்னன்னு பார்த்தீங்க. அதாவது டீவியேஷன் ஃப்ரம் ஈஸி லைஃப். 3 வகையான டிசீஸ். ஸோ இப்போ டிசீஸ் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம்? இப்போ இதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிசீஸ் நோய் அறிகுறிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ டயபெட்டிஸ் மெலிட்டஸியை திருப்பவும் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். என்னன்னா பிளட்ல சுகர் லெவல் அதிகமாகிறதுனால காயம் ஏற்பட்டது அப்படின்னா ஒரு டைப் கண்டிஷன்ல காயம் ஏற்படும் பொழுது காயம் சீக்கிரம் ஆறாது. எதனால அப்படின்னா பிளட்ல இருக்கக்கூடிய ஹை லெவல் ஆஃப் சுகர் வந்து காயம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அதுல இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசமான பாக்டீரியாஸ்க்கு ஒரு நல்ல சூட்டபிளான கண்டிஷனா மாறிடுது. ஸோ அதனால அந்த அந்த காயத்துல இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாஸ் டக்குன்னு இறந்து போகாது. அதனால அது நாளடைவுல அதே காயத்திலேயே இருக்கும், அதை சரியாகவும் விடாது. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல அந்த காயம் என்ன ஆகும் அப்படின்னா கருப்பாக ஆரம்பிச்சிடும். கேங்க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. செல் டெத் ஆகும். கேங்க்ரீன் அப்படின்னா செல் டெத் ஆகி ஒண்ணுமே அதோட பயன் நின்றும். அதனாலதான் சில பேருக்கு சுகர் வந்தவங்களோட கால்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சுகர் லெவல் அட்வான்ஸ் லெவல் ஆஃப் சுகர், பிளட் சுகர் இன்க்ரீஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா காயம் ஏற்பட்டால் சீக்கிரம் ஆறாது. அந்த காயம் நாளடைவில் கருப்பாகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல செல் டெத் ஆகிறது. அததான் வந்துட்டு நெக்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த காலையோ இல்லை குறிப்பிட்ட விரலையோ விட்ட மாதிரி ஆகும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் உடலோட அடுத்த வேற வேற பகுதிகளுக்கும் பரவ ஆரம்பிக்கும் பொழுது அந்த நோய் வந்து மற்ற இடத்துக்கும் ஆரம்பிச்சு இன்ஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேற வழியே இல்லாம ஆம்புடேட் காலை கையை பண்ணணும். அதாவது ஆம்புடேஷன்னா வெட்டி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுதான் வந்து ஆக்சுவலி நடக்கிறதுக்கு சுகர்ல நடக்கிறதுக்கான காரணம். ஸோ இப்போ சுகர் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மெடிசன் எடுப்பாங்க. பாத்தீங்களா? மெடிசன் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கான பிளட்ல இருக்கக்கூடிய சுகர் லெவல்ஸ் குறையும். ஆனா இதை வந்து அவங்க வருடத்துல ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த டேப்லெட்ஸை கணக்கில் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தா மட்டும்தான் சுகர் கண்ட்ரோல்ல இருந்துகிட்டே இருக்கும். அது அந்த டேப்லெட் இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க டாக்டர் அப்படின்னா சுகர்ஸ் எடுத்துக்க கூடாது, சுகர் ஃப்ரீயான மட்டும்தான் சாப்பிடணும், இனிப்பு சுத்தமாவே சாப்பிடக்கூடாது, லட்டு, அல்வா இந்த மாதிரியான இனிப்பு வகை பலகாரம், எண்ணெய், முக்கியமா எண்ணெய், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உணவுல அறவே தவிர்த்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா சுகருக்கான மெடிசன் எடுத்தாலும் என்ன நடக்கும் அப்படின்னா
அந்த சுகர் பிளட்ல இருக்கக்கூடிய சுகர் லெவலை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர்த்து பேங்க்ரியாஸோட ஃபங்க்ஷனை சரி மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுன்றது கடினமான விஷயம். அதாவது இங்கிலீஷ் மெடிசன்ஸ், அலோபதி மெடிசன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து இதுதான் நடக்கும். ஸோ பேஷண்ட்ஸ் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே டெஸ்பரேட் ஆகி மெடிசன் எடுக்கிறது நிறுத்திடுவாங்க. என்ன ஆகும் கடைசியில் அப்படின்னா கேங்க்ரீன் ஃபார்ம் ஆகும். சொன்ன மாதிரி கால் வந்து வெட்டுற நிலைமைக்கு போகும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அந்த டிசீஸ்ல? இப்போ சுகர்ல என்ன பண்ணனா அதுல இருந்து திருப்பி ஹெல்த்துக்கு வர்றது, அதாவது டீவியேஷன் ஃப்ரம் ஈஸ் ஆஃப் லைஃப் டிசீஸ், அதாவது எளிமையான வாழ்க்கை முறையிலேருந்து விலகி போறது டிசீஸ்னு பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ சுகர், டயபெட்டிஸ் மெல்லிடஸ் ஒரு எக்ஸாம்பிளா சொன்னேன். இப்போ அதுக்கான மருந்து எடுத்துக்கிட்டா அது கண்ட்ரோல்ல இருக்கும், ஆனா சரி ஆகாதுன்றதையும் சொன்னேன். இப்போ டயபெட்டிஸ் மெல்லிடஸ் வந்துருச்சு, இப்போ மருந்து எடுக்கிறதுல பிரயோஜனமே இல்லையா, உபயோகமே இல்லையானா அப்படி இல்லை. அதோ ட்ரீட் பண்ணக்கூடிய விதம் வந்து ஒன்று இருக்கு. அதை எந்த டைப் ஆஃப் மெடிசன் நீங்க சூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது வந்து முக்கியமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ்ல என்ன நடக்குது அப்படின்னா பேங்க்ரியாஸ் அதாவது கணையம்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் இன்சுலின். அந்த இன்சுலின் ஹார்மோன் எதுக்காக உபயோகப்படுது அப்படின்னா அந்த இன்சுலின் ஹார்மோன் வந்து லிவர்ல இருக்கக்கூடிய ஃபேட்ஸ் அண்ட் குளுக்கோஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும் பாத்தீங்களா? அந்த லிவர்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸா இருக்கட்டும், இல்ல பிளட்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் அதாவது பிளட்ல இருக்கக்கூடிய சுகரா இருக்கட்டும், இல்ல உணவு சாப்பிட்றோம் இல்லைங்களா? உணவு சாப்பிட்றோம் அப்படின்னா சாப்பாடு ஒரு சாதம் சாப்பிட்றோம்னா சோறுல இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட், அந்த கார்போஹைட்ரேட்டை பிரேக் பண்ணி குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகும். குளுக்கோஸுங்கிறது அதுதான் சுகர், அதுதான் எனர்ஜி. அந்த எனர்ஜி மாலிகுல்ஸை இன்சுலின் ஹார்மோன் என்ன பண்ணுது அப்படின்னா அதை வந்து ரெகுலேட் பண்ணும். பிளட்ல ரெகுலேட் பண்ணி அந்த எனர்ஜி மாலிகுல்ஸ், அந்த குளுக்கோஸ் வந்து எல்லா உடம்புல இருக்கக்கூடிய மசில்ஸ், தசைகள், மூளைக்கான ஃபங்க்ஷனுக்காக தேவையான எனர்ஜி, கை கால் நடக்கிறதுக்கு, நம்ம உட்கார்றதுக்கு, தண்ணி குடிக்க, எல்லாத்துக்குமே தேவையான எனர்ஜிக்கு என்ன காரணம், எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அந்த பிளட்ல கேரி ஆகி வரக்கூடிய சுகர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அந்த குளுக்கோஸ். புரியுதுங்களா? பிளட்ல வந்து சுகர் இருக்கிறதுங்கிறது தப்பான விஷயமோ இல்ல தேவையில்லாத விஷயமோ இல்லை. பிளட்ல சுகர் வேணும், ஆனா எந்த அளவுங்கிறது தான் விஷயம். சுகர், அந்த குளுக்கோஸ் இல்லாம உடம்புல எந்த ஒரு செயல்பாடும் நடக்காது. நம்மளாலையும் எந்த ஒரு வகையான செயல்பாடுகளும் செய்ய முடியாது. உடம்புல அந்த ரத்தத்துல குளுக்கோஸ் இல்லாம எந்த ஒரு ஃபங்க்ஷனும் பண்ண முடியாது. இப்போ குளுக்கோஸே இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அதுதான் ஹைப்போகிளைசீமியான்னு சொல்லுவாங்க. சுகர் ரொம்ப கம்மி ஆயிடுச்சுன்னா ஹைப்போகிளைசீமியாவும். ஹைப்போகிளைசீமியால என்ன நடக்கும்னா நம்மளோட ஆர்கன்ஸா இருக்கட்டும், பொதுவாக நம்மளாவே இருந்தாலும் ஒரு வேலையும் செய்ய முடியாது. ரொம்ப வந்து லேசி, வீக்னஸா ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும்னா மூளையே வேலை செய்யாது. ஏன்னா மூளைக்கு செயல்படுறதுக்கான அந்த குளுக்கோஸே அங்க இல்லை. அப்படின்ற கட்டத்துல ஹைப்போகிளைசீமியா வந்தாலும் இறப்பு கண்டிப்பா நிச்சயம். அதை ட்ரீட் பண்ணல அப்படின்னா. ஸோ எதுவுமே அதிகமா இருந்தாலும் தப்பு, கம்மியா இருந்தாலும் தப்பு, கரெக்டா இருக்கணும். ஸோ இந்த பேலன்சிங் கண்டிப்பா இருந்தே ஆகணும். ஸோ இந்த பேலன்சிங் பிளட்ல சுகர் ரெகுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பேலன்ஸ்டா இருந்துகிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? அதை அந்த பிளட்ல இருக்கக்கூடிய சுகரை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டான லெவல்ல வைக்கிறது தான் வந்து இன்சுலினோட வேலை. அந்த இன்சுலின் எங்கிருந்து வருது? பேங்க்ரியாஸ்ல இருந்து வருது. புரியுதுங்களா? இப்படிதான் வந்து ஒருத்தங்களுக்கு சுகர் வருது. சுகர்னால நோய் வர்றதா இருக்கட்டும், கை காலில் வரக்கூடிய காயங்கள் வந்து ஆறாம இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை யூரின் அதிகமாக போறதா இருக்கட்டும், இல்லை கை கால் மறுத்து போறதா இருக்கட்டும். அப்புறம் டயாபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லுவாங்க. அதாவது டயபெட்டிஸ் வந்தவங்களுக்கு கண்ணு தெரியாம கூட போகும் சில பேருக்கு. ஸோ இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் தடுக்கிறது தான் இன்சுலினோட வேலை. அந்த இன்சுலின் வந்து பேங்க்ரியாஸ்ல இருந்து தான் வெளியில வருது. சரிங்களா? ஸோ இப்போ அந்த பேங்க்ரியாஸ்ல இருந்து இன்சுலின் வந்து சரியான லெவல்ல சுரக்கலை அப்படின்னா அதுதான் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ்க்கான முக்கியமான காரணம். ஓகே, திருப்பியும் ஒரு
ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன். இப்போ என்ன சொல்றேன், என்ன சொன்னேன் அப்படிங்கறத ஒரு திருப்பி ஒரு சின்ன ஷார்ட் நம்ம கொடுப்போம். இப்போ டயபெட்டிஸ் வரும் அப்படின்னு சொன்னோம். டயபெட்டிஸ் வந்தா அதை மெடிசன் எடுத்தோம் அப்படின்னா அது லெவல் பிளட்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா இன்சுலினை வந்து சரியா ஒழுங்குபடுத்தவோ செய்யாது, இல்லை பேங்க்ரியாஸை அதோட நார்மலான ஃபங்க்ஷனுக்கு கொண்டு போகாது அப்படிங்கிறத சொன்னேன். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இப்போ பேங்க்ரியாஸை நம்ம சரி பண்ணலை, பேங்க்ரியாஸோட ஃபங்க்ஷனை நம்ம ஒழுங்குபடுத்தலை, நம்ம பண்ண முடியாது. அதுதான் உண்மை, நம்ம பண்ண முடியாது, மருந்துகள் பண்ணும். பேங்க்ரியாஸோட ஃபங்க்ஷன்ஸையோ பேங்க்ரியாஸ்ல இருந்து வெளிவரக்கூடிய இன்சுலினையோ நம்ம சரிவர செயல்பட வைக்கல அப்படின்னா, மெடிசின்ஸ் மூலியமா சரி பண்ண வைக்கல அப்படின்னா கண்டிப்பா அது சரியாக போறதே கிடையாது. கடைசி வரைக்கும் நீங்க நெடுநாள் அளவுக்கு நீங்க சுகருக்கான மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். சில பேருக்கு இன்சுலின் ரொம்பவுமே கம்மியா இருக்கும், டைப் 1. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்சுலின் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. டயபெட்டிஸ்லேயே 2 டைப் இருக்கு இல்லைங்களா, டைப் 1 டைப் 2 சொல்லுவாங்க. ஒரு 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 டைப்ல வந்து இன்ஜெக்ஷன் போடணும், இன்சுலின் இன்ஜெக்ஷன் எல்லாருக்குமே தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ டைப் 1ல இன்சுலினே சுரக்காது, கணையத்துலேருந்து இன்சுலினே வெளிவராது. அப்போ அந்த டைப்புக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்கும். இன்ஜெக்ஷன் தேவை, இன்ஜெக்ஷன் மூலியமா வெளியிலிருந்து இன்சுலினை உள்ள தள்ளும். ஸோ அது இப்போ இது ரெண்டு வகையான டயபெட்டிஸ் இருக்கு. அது 2 வகைக்குமான ஒன்று டேப்லெட் மூலியமா, இன்னொன்று வந்து இன்ஜெக்ஷன் மூலியமா ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் இங்க அப்படின்னா, எந்த வகையில இதை ட்ரீட் பண்றது சரி அப்படின்னா, நம்ம அந்த பேங்க்ரியாஸுக்கு வேலை செய்யணும், அந்த பேங்க்ரியாஸை வேலை செய்ய வைக்கணும், திரும்ப அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு. நார்மலான ஒரு ஹெல்த்தி ஹியூமன் பீயிங்க்கு எந்த வகையில பேங்க்ரியாஸ் வேலை செய்யுமோ அதே ஸ்டேட்டுக்கு நம்ம அந்த பேங்க்ரியாஸை திருப்பி கொண்டு வரணும். அப்படி செஞ்சா மட்டும்தான் காலத்துக்கும் நீங்க எடுக்க தேவையான டேப்லெட்டும் தேவை கிடையாது, இன்சுலின் இன்ஜெக்ஷனுக்கான வேலையும் கிடையாது, இல்லாம பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நம்ம கணையத்தை பேங்க்ரியாஸை திருப்பி அதோட நார்மலான ஃபங்க்ஷனுக்கு கொண்டு வர வரைக்குமே கண்டிப்பா நீங்க இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுத்தாகணும். அப்படி இல்லை டைப் 2 இருந்ததுன்னா நீங்க டேப்லெட் எடுத்துதான் ஆகணும். ஸோ இப்போ அந்த கணையத்தை பேங்க்ரியாஸை எப்படி திருப்பி அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கே சரி பண்ண வைக்கலாம், செயல்பட வைக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா இங்கதான் வந்து இவ்வளவு நேரம் சொன்னதுக்கான ரீசன் இப்பதான். இப்போ யாராவது கவனிக்காம இருந்தீங்கன்னா முக்கியமா கவனிங்க. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படலாம், இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை யாருக்கோ வந்துட்டு கண்டிப்பா இது தேவைப்படும். தாமு என் பேசணும்னு சொல்றாரு. சார் யாராவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கடைசியில கண்டிப்பா கடைசி 15-20 மினிட்ஸ் வந்து உங்களுக்கான டவுட்ஸ்க்கான செஷன் தான். ஸோ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதை முடிச்சிடுறேன். அது போக இது எப்படி ஆன் பண்றதுன்னு தெரியல. சொல்லுங்க சார். சார் கேக்குதா? ஹலோ, கேக்குது சார், சொல்லுங்க. அபிநயா மேடம், டவுட் என்னன்னா கேட்டுக்கோங்க. சாரி சார், எக்ஸ்ட்ரீம்லி சாரி. சொல்லுங்க. முடிச்சிட்டீங்களா? இல்ல சார், இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இருக்கு. ஓகே கண்டினியூ பண்ணிக்கோங்க. தெரியல, ஆக்சுவலி ஒரு மாதிரி கட்டாய் இருக்கிற மாதிரி இருக்கு, வேற ஒன்றும். நான் பேசுறது கேட்கல உங்களுக்கு? கேக்குது சார், தெளிவாரா இருக்கு. கண்டினியூ பண்ணிக்கோங்க. கடைசியாரா கொஞ்சம் இதுவாச்சு. ஓகே சார், ஏதாவது உங்களுக்கு கேட்கலன்னா எனக்கு நோட்டிஃபை பண்ணுங்க. ஓகே நோ ப்ராப்ளம். இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன். இன்னொரு மொபைல் செக் பண்ணிட்டாங்க அட்மின் டீம்ல, உங்களுக்கு கிளியரா இருக்குன்னு. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்க விட்டு இப்போ டயபெட்டிஸ் வந்தவங்களுக்கு எப்படி ட்ரீட் பண்ணலாம்? ஸோ யாராவது கவனிக்காம இருந்தீங்கன்னா இந்த பார்ட்டை முக்கியமாக கவனிங்க, இது வரைக்கும் கவனிக்கலாம். ஸோ இங்கே தான் வந்து ஹோமியோபதியோட மெடிசன்ஸ் வந்து ஆக்ஷனில் வருது. என்ன பண்ணுது ஹோமியோபதி மெடிசன்ஸ்? அதாவது அப்படின்னா ஹோமியோபதி மெடிசன்ஸ் சிம்பிளாக, இப்போ சுகருக்கான லெவல் அதிகமாயிடுச்சு அப்படின்னா பிளட்ல சுகரை மட்டும் குறைக்கிறது அப்படிங்கிறது ஹோமியோபதி மெடிசன்ஸோட வேலை கிடையாது.
என்ன பண்ணும் ஹோமியோபதி மெடிசன் அப்படின்னா, அந்த ஒட்டுமொத்த அந்த பேங்க்ரியாஸ் இருக்கு பாத்தீங்களா, பேங்க்ரியாஸ் வந்து தன்னோட நார்மலான செயல்பாடுல இருந்து விலகி போச்சு பாத்தீங்களா, அந்த பேங்க்ரியாஸை அதோட நார்மல் ஃபங்க்ஷனுக்கே கொண்டு வர வைக்கிறது அப்படின்றது தான் ஹோமியோபதி டைப் ஆஃப் மெடிகேஷன்ஸ். ஹோமியோபதி மெடிசன்ஸோட ஆக்ஷன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த டயபெட்டிஸ் மெலிடஸ்ல தன்னுடைய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பேங்க்ரியாஸை திருப்பி நார்மலான ஃபங்க்ஷனுக்கு கொண்டு வரதா இருக்கட்டும், இது வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸால கண்டிப்பா முடியும். ஸோ இதே மாதிரி இன்னொரு இதுதான் எக்ஸாக்டா ஹோமியோபதி மெடிசன்ஸோட ஆக்ஷன். உடம்புல என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் அதை வெளியில வரக்கூடிய நோயோட அறிகுறிகளை ட்ரீட் பண்றதை விட்டுட்டு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நோயை குணப்படுத்துறது அப்படிங்கிறது தான் ஹோமியோபதி மெடிசன்ஸோட வேலையே. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் அப்படின்னு கண்டிப்பா நம்புறேன். மெயினா இவ்வளவு நேரம் டயபெட்டிஸ் பத்தி சொன்னதுக்கோ நோய் பத்தி சொன்னதுக்கோ காரணமே இதுதான். அதுவும் முக்கியமா இந்த கணையத்தோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து தவறி போகுது, அதனால சுகர் வருது அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் இதுதான். இப்போ அந்த கணையத்தோட ஃபங்க்ஷன்ஸை நம்ம கடைசியில வரைக்கும் நம்ம அதை சரியா செயல்பட வைக்கலன்னா கடைசி வரைக்கும் சுகருக்கான டேப்லெட்ஸ் சுகருக்கான மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும்ன்றதுதான் தவிர்க்க முடியாத உண்மை. அப்போ எந்த வகையில அதை ட்ரீட் பண்ணணும், ட்ரீட் பண்றதுக்கான சரியான முறை எது அப்படின்னா, அந்த கணையத்தை திருப்பி நார்மலா செயல்பட வச்சு அந்த இன்சுலினை வெளியில சுரக்க முடியாத இன்சுலினை திருப்பி அந்த கணையத்தின் மூலியமா சுரக்க வைக்கிறதா இருக்கட்டும், அந்த இன்சுலின் அதிகமாகவும் இல்லாம கம்மியாகவும் இல்லாம பிளட்ல வந்து இருக்கக்கூடிய சுகர்ஸை ரெகுலேட் பண்றதா இருக்கட்டும். ஸோ இப்படி பண்ணும்பொழுது மட்டும்தான் அது வந்து டிசீஸ்ல இருந்து குணமடைகிறது. இதுதான் வந்து குணமடைகிறது அப்படின்னா இதுதான். வெறுமனே வெளியில இருக்கக்கூடிய நோய் அறிகுறி. சர்க்கரை நோய் எங்க இருக்கு? உள்ள பேங்க்ரியாஸ்ல தான் இருக்கு. பேங்க்ரியாஸ்ல ஃபங்க்ஷன் சரியா இல்லைன்றதுதான் சர்க்கரை நோய். சர்க்கரைன்றது பிளட்ல இருக்கக்கூடிய அதிக அளவிலான சர்க்கரைன்றது நோய் கிடையாது. சர்க்கரை நோயின் அறிகுறி அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர்த்து சர்க்கரை நோயின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை. ஸோ சர்க்கரை நோய்க்கான அறிகுறியை ட்ரீட் பண்றதை விட சர்க்கரை நோயை ட்ரீட் பண்றது தான் எப்போதுமே பெஸ்ட்ன்றதை விட அதுதான் உண்மையும் கூட. சர்க்கரைக்கான அறிகுறியை ட்ரீட் பண்ணாதீங்க, சர்க்கரை நோயை ட்ரீட் பண்ணுங்க. ஸோ இந்த சர்க்கரை நோயை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா பேங்க்ரியாஸை திருப்பி செயல்பட வைக்கணும், ஒழுங்கா செயல்பட வைக்கணும், நார்மலா ஃபங்க்ஷனாக வைக்கணும். அந்த ஃபங்க்ஷனை எப்படி கொண்டு வர முடியும்னா அதுக்கு தான் ஹோமியோபதி மெடிசன் வேலை செய்யறது. அதனாலதான் வந்து சில பேர் கேட்பாங்க, நான் வந்து சர்க்கரைக்கு மெடிசன் எடுக்கிறதுக்கு வரேன், உடனே நான் வந்து அவங்க வந்து 3-4 வருஷமா அலோபதி மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. நான் உடனே வந்து நான் இங்கிலீஷ் மெடிசன்ஸ் நிறுத்திடுறேன், உடனே நான் ஹோமியோபதி மெடிசன் ஸ்டார்ட் பண்ணிடுறேன், எனக்கு வந்து சர்க்கரை சரியாயிருமா அப்படின்னா அதுதான் தப்பு. நம்ம என்ன பண்றோம், 3-4 வருஷமா அதுக்கும் மேல 10 வருஷமா கூட சில பேர் வந்து சர்க்கரைக்கான மருந்துகள் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது, பேங்க்ரியாஸ் வந்து செய்ய வேண்டிய வேலையை அதை மருந்து வெளியில இருந்து நம்ம கொடுக்கறதுனால பேங்க்ரியாஸ் நார்மலா வேலை செய்யறது இல்லைன்னு நம்ம மருந்து வெளியில இருந்து கொடுக்குறோம். அப்போ அந்த 10-15 வருஷமா நம்ம கொடுக்குறோம், இல்ல ஒரு 3-4 வருஷமாவே நம்ம வெளியில இருந்து மருந்து மூலியமா இன்சுலினை கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல இன்சுலினை கண்ட்ரோல் பண்றதா இருக்கட்டும், இப்படி பண்ணும் பொழுது அந்த பேங்க்ரியாஸ் வந்து வேலை செய்யறத சுத்தமா நிறுத்திடும். அதனால வரக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து திடீர்னு 1 நாள் 2 நாள்ல நான் நிறுத்திடவா அப்படின்னா கண்டிப்பா அப்படி பண்ண முடியாது. நம்ம திரும்பவும் பேங்க்ரியாஸை திரும்பவும் அதை நார்மல் ஃபங்க்ஷனுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா இங்கிலீஷ் மெடிசன்ஸ் நிறுத்தணும். அது வரைக்கும் கண்டிப்பா நிறுத்தவே கூடாது. அதுவுமே வந்து ஒரு ஃபூலிஷான ஒரு திங் தான். அப்படிதான் என்கிட்ட வந்த ஒரு பேஷண்ட் வந்து நான் சொல்லிதான் எனக்கு நிறுத்தேன், இந்த மாதிரி இந்த மெடிசன் இத்தனால எடுத்துட்டு இருக்கீங்க, இப்போ ஹோமியோபதி மெடிசன் ஸ்டார்ட் பண்றீங்க, ஒரு 2-3 மந்த்ஸ் 6 மந்த்ல கொஞ்சம் கொஞ்சமா பேங்க்ரியாஸ் திரும்பவும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நீங்க இங்கிலீஷ் மெடிசன்ஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னது. அவங்க ஒரே வாரத்துல நிறுத்திட்டாங்க. இங்கிலீஷ் மெடிசன்ஸை நிறுத்தின 2 நாள்ல எனக்கு தலை சுத்துது. கண்டிப்பா நடக்கும். ஏன்னா அங்க சுகர் லெவல் அதிகமா இருக்குது, நம்ம அதை வந்து கண்ட்ரோல் பண்ணலைன்னா கண்டிப்பா இதுதான் நடக்கும்.
நல்ல வேளை அவங்க 2 டேஸ்லயே வந்து 2 டேஸ் மெடிசன் நிறுத்துனாங்க. 2 டேஸ்லயே அவங்களால சரியா வேலை செய்ய முடியல. கை கால்லாம் மறுத்து போறதா இருக்கட்டும், ரொம்ப தலை சுத்துறதா இருக்கட்டும், எல்லாமே அதிகமாயிடுச்சு. திருப்பி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து என்கிட்ட கேட்கறாங்க என்னன்னா, நான் மெடிசின்ஸ் எடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனா வந்து இந்த மாதிரி ஆகுதுன்னாங்க. ஆனா அவங்க என்கிட்ட சொல்லவே இல்லை இங்கிலீஷ் மெடிசன்ஸை நிறுத்தினது. அதுக்கப்புறம் நானா என்னதான் நடக்குதுன்னு தேடி பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா தான் கேஸ் கேஸ் டேக்கிங்ல கடைசியில தான் சொல்றாங்க நான் அந்த மாதிரி இங்கிலீஷ் மெடிசன்ஸை ஒரு 2 டேஸ் முன்னாடி நிறுத்திட்டேன். ஸோ அதுதான் தப்பு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா அது தப்பு. உடனே நிறுத்திடக்கூடாது. கண்டிப்பா பேங்க்ரியாஸை திருப்பி வேலை செய்ய வைக்க முடியும் நார்மல் ஃபங்க்ஷனுக்கு. ஆனா அதற்கான டைம் கால அவகாசம் கண்டிப்பா தேவை. சுகருங்கிறது டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ்ன்றது நான் இதை தான் சொன்னேன் பார்த்தீங்களா, கிரானிக் டிசீசஸ் years and years of degeneration சாரி வருட கணக்குல பேங்க்ரியாஸோட ஃபங்க்ஷன் வந்து குறையிறதுனால ஏற்படக்கூடிய சர்க்கரை நோயை உடனே சரி பண்றதுங்கிறது முடியாது. அப்போ என்ன பண்ணணும், ஒரு 10-15 வருஷமா செயல்படாத பேங்க்ரியாஸை ஒரே நாள்லயோ ஒரு வாரத்திலேயோ ஒரு மாசத்திலேயோ செயல்பட வைக்கிறது அப்படின்றது கண்டிப்பா சாத்தியம் இல்லைன்றது ஒரு டாக்டர்னு இல்லை, ஒரு சாதாரண ஒரு பொதுமக்களால கூட புரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 8 மாசத்துலேருந்து 10 மாசமாவது ஹோமியோபதி மெடிசன்ஸ்ல கண்டினியூஷன்ல இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா இங்கிலீஷ் மெடிசன்ஸை இப்போ ஒரு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு வந்து மெட்ஃபார்மின் டேப்லெட் எடுத்துட்டாங்க, சுகருக்கு அலோபதி மெடிசன் எடுக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு 2 டேப்லெட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு டேப்லெட்டாக குறைப்போம். அதுக்கப்புறம் இது ஒரு மாசத்துக்கு கண்டினியூ ஆகுதுங்களா, ஸோ செகண்ட் மந்த் அதுவுமே ஃபங்க்ஷன்ஸ் ரெகுலேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா 2 டேப்லெட்னா ஒரு டேப்லெட்டாக குறைப்போம். ஃபர்ஸ்ட் மந்த் ஒரு 9 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் மந்த் இப்படி குறைப்போம். அடுத்து செகண்ட் மந்த்ல என்ன பண்ணோம்னா ஒரு நாளைக்கு ஒரு டேப்லெட்ன்றத அரை டேப்லெட்டாக குறைச்சிடும். அப்புறம் இது ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் கண்டினியூஷன்ல வச்சு அப்சர்வேஷன்ல பார்க்கும்போது அப்புறம் அந்த ஆஃப் டேப்லெட்டுமே குறைக்கிறோம் அப்படின்னா எதுவும் பாதிப்பு இருக்குதா அப்படின்னு ஒரு 1 வீக்ல அப்சர்வேஷன்ல இருக்கும். எதுவும் பாதிப்பு இல்லைன்றப்போ அவ்வளோதான், நம்ம அலோபதி மெடிசன்ஸ் இல்லை மெடிசன்ஸை அப்பயே ஸ்டாப் பண்ணிடலாம். ஹோமியோபதி மெடிசன்ஸ் அலோபதி மெடிசன்ஸ் எதுவாக இருந்தாலும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா டயட். இதுக்கு இடையில முக்கியமான விஷயன்றது டயட்ன்றது சாப்பிடாமலோ ரொம்ப கண்ட்ரோல் இருக்கு. டயட் அப்படின்றது பொதுவான ஒரு வார்த்தை. அதை வந்து டயட்னா நான் வந்து உடம்பு குறைக்கிறதா பண்றது அப்படிங்கிறது மக்களோட மனசுல பதிய வச்சுட்டாங்க. டயட் அப்படின்றது டயட்டை ரெகுலேட் பண்ணணும். சாப்பாட்டுல இருக்கக்கூடிய எண்ணெய் பொருளை குறைக்கணும், கொழுப்பை குறைக்கணும், சாப்பாட்டுல இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கணும், எண்ணெய் பொருளை குறைக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour 1 hour ஆகுது ஒரு வாக்கிங் போறதா இருக்கட்டும், யோகா பண்றது, மெடிடேஷன்ஸ், ஒர்க் அவுட், டே பை டே ரொட்டீன்ல நம்ம உடம்புக்கு நம்மளும் ஹெல்ப் பண்ணா அப்படின்னாதான் நம்ம உடம்பு நமக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம உடம்ப ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணோம் அப்படின்னா ஒரு கட்டத்துல அது நோயா தான் வெளியில வந்து நிற்கும். ஸோ இப்படிதான் ஒரு கிரானிக் டிசீஸை ட்ரீட் பண்ணணும். கிரானிக் டிசீஸ்ன்றது டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் மட்டும் கிடையாது. உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ். ஸோ இதே மாதிரி தான், இதே இதே ஃபங்க்ஷன், இதே பேட்டர்ன் தான் எந்த ஒரு நாள்பட்ட நோயா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரே சேம் பேட்டர்ன் தான், ஒரு வித்தியாசமும் கிடையாது. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், முடக்குவாதம் சொன்ன, கை கால் முட்டி வலி இருக்கும்பாங்கல்ல, முட்டி வலி வருது, முட்டி வீக்கம் ஆகிறது, என்ன பண்ணாலும் அவங்களுக்கு கை கால் வலி சரியாகுது, என்னதான் இன்ஜெக்ஷன், சேம் பேட்டர்ன். டயபெட்டிஸ்க்கு எப்படி நம்ம மருந்து எடுத்து சுகரை கண்ட்ரோல் வைக்கிறோமோ அதே மாதிரி பெயின் கில்லர் போட்டு முட்டி வலி கை கால் வலியை குறைச்சிக்கிறது. ஒரு 1 வீக் 2 வீக்ஸ்க்கு மட்டும் அதோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதுவும் டேப்லெட் எடுக்கும். அப்புறம் 2 வீக் கழிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இன்ஜெக்ஷனை விடும்பொழுது திருப்பி 2-3 வீக்ஸ் கழிச்சு திருப்பி இருக்கிறோம். ஸோ இதுதான் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் எதனால வருது அப்படின்னா இதை வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல எல்லாருக்குமே இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு ரொம்ப அதிகமாக வேலை செய்யும் பொழுதுதான் இந்த ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் வருது. ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்து எஸ்எல்இ, அதாவது லூப்பஸ் எரித்மேட்டஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து வந்து டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் டைப் 1 இருக்கட்டும், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸாக இருக்கட்டும்,
இது மாதிரி நிறைய வகையான நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா வேலை செய்வதனால வரக்கூடிய நோய்களும் இருக்கு. சிம்பிள் அலர்ஜியா இருக்கட்டும், இல்ல அரிப்பு அதிகமா வரதா இருக்கட்டும், சொரியாசிஸ்ன்றதுமே ஒரு ஆட்டோஇம்யூன் டிசீஸ் தான். ஸோ இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸா இருக்கட்டும், இல்ல கை கால் எந்த ஒரு நாள்பட்ட தலைவலி மைக்ரைனா இருக்கட்டும், எந்த ஒரு நாள்பட்ட நோயுமே கிரானிக் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கிரானிக் டிசீசஸ்க்கான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு இப்போ உங்களுக்கோ உங்களோட நண்பருக்கோ வீட்டுல யாருக்குமோ கிரானிக் டிசீஸ் நாள்பட்ட நோயினால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, அவங்கள நோய் அறிகுறியை கண்ட்ரோல் பண்றதை விட்டுட்டு நோயை சரி பண்றதுக்கான ட்ரீட்மெண்ட்டை சூஸ் பண்ணணும். இதுதான் வந்து நீங்க ஹெல்த்தியா ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழறதுக்கான ஒரே ஒரே ஒரு வழி இது மட்டும்தான். புரியுதுங்களா? இப்போ இது வரைக்கும் சொன்னதெல்லாம் திருப்பி ஒரு சம்மரைஸ் மாதிரி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டிசீஸ்னா திருப்பவும் சொல்றது அதேதான். டிஸ்இஸ் டீவியேஷன் ஃப்ரம் ஈஸ் ஆஃப் லைஃப், அதாவது எளிமையான வாழ்க்கை முறையிலிருந்து விலகி போறது அப்படிங்கிறது தான் டிசீஸ், நோய். அடுத்தது வந்து 3 வகையான நோய் சொன்னதுல ஒன்று வந்து அக்யூட், இன்னொன்று வந்து கிரானிக், இன்னொன்று வந்துட்டு ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்னாலேயே கை கால் முறிவு, கை கால் ஊனமாகிறது. ஸோ இது எல்லாமே இந்த 3 வகையான மெயின், நாட் ஒன், அதாவது 3 மட்டும் இல்லை, இந்த 3 தான் மெயின். புரியுதுங்களா? ஸோ இதுல ஆக்சிடென்ட்ஸ்லாம் இல்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆக்சிடென்ட்னா நார்மல் ரோடு ஆக்சிடென்ட்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு 3வது மாடி 4வது மாடிலேருந்து கீழே விழுந்து முதுகு எலும்பு உடையிறதா இருக்கட்டும், அதனால நடக்க முடியாம போகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் ஆக்சிடென்ட்ஸ் நோய்கள். ஆக்சிடென்ட்ஸ்னால வரக்கூடிய டிஸ்ஈஸ் ஆஃப் லைஃப். ரெண்டாவது அக்யூட். அக்யூட்ல தான் சொன்னோம் பார்த்தீங்களா, டைஃபாய்டு, காலரா, ஜாண்டிஸ், கோவிட், இது மாதிரியான குறுகிய நாள்ல நோயோட ஆதிக்கம் அதிகமாகி ஒன்று சரியாகிடும் தானாவே, இல்லை டெத்தில் போய் முடியும். புரியுதுங்களா? ஸோ இது வந்து அக்யூட் டிசீசஸ். 3வதா சொன்னது தான் கிரானிக் டிசீசஸ். அந்த கிரானிக் டிசீஸ் தான் வந்து நான் இவ்வளோ நேரம் சொன்னேன் பார்த்தீங்களா, டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆட்டோஇம்யூன் டிசீஸாக இருக்கட்டும், சொரியாசிஸ், ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, அலர்ஜி, ஸோ நாள்பட்ட தலைவலி, மைக்ரைன். ஸோ இந்த மாதிரி எந்த வகையான நாள்பட்ட நோயாக இருந்தாலும் கிரானிக் டிசீஸ். இந்த கிரானிக் டிசீசஸ் ஒரு நாள்ல ஏற்படக்கூடியது கிடையாது. இது நாளடைவுல வருட கணக்குல வரக்கூடிய பாதிப்பு தான். ஸோ இதை சரி பண்றதுக்கும் அவ்வளோ நேரம் தேவை. 10-15 வருஷம் தேவைப்படலை அப்படின்னாலும் கண்டிப்பா ஒரு 8-10 மாசமாவது தேவை. அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, திரும்பவும் சொல்றது, நினைவுபடுத்த விரும்புறது என்னன்னா, நோய்க்கான அறிகுறியை சரி பண்றதை விட்டுட்டு நோயை சரி பண்றதுக்கான வழியை நம்ம தேடி போறதுதான் சிறந்த வழி. அதாவது ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகமா இருக்குன்னா, ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையை குறைக்கிறதுக்கு பதிலா அந்த சர்க்கரையை வந்து ஒழுங்கா செயல்பட வைக்கிற அளவுல வைக்கக்கூடிய பேங்க்ரியாஸ்ல இருந்து வெளியே வரக்கூடிய இன்சுலினை ஒழுங்கா சுரக்க வைக்க அப்படின்னா பேங்க்ரியாஸை திருப்பி ஒழுங்கா வேலை செய்யணும். ஸோ அதற்கான மருத்துவ முறையை நாடணும் அப்படிங்கிறது தான் இந்த டாக்கோட மெயின் தீம். ஓகேங்களா? ஸோ இதே தான் எல்லா வகையான கிரானிக் டிசீசஸ்க்கும் சேம் பேட்டர்ன் தான். நம்ம எதுவாக இருந்தாலும் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ல இம்யூன் அதிகமாக வரனால தான் வெளியில ஏற்படும் கை கால் முட்டி வலி தான். ஸோ அந்த முட்டி வலிக்கு பெயின் கில்லர் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்மளோட இம்யூனை ப்ராப்பராக செயல்பட வச்சாலே அந்த முட்டி வலி, கை கால் வீக்கம், அரிப்பு எல்லாமே சரியாகிடும். ஸோ இதுக்கான வேலையை பண்றது தான் பெஸ்டா ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து நல்ல அற்புதமாகவே செயல்படுது. ஸோ இதுல இருந்து இப்போ கிரானிக் டிசீஸ்ல நீங்க விடுபட்டு ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னா உங்களுக்கு பெஸ்டா ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்காக தான் நீங்க ஹோமியோபதி மெடிசன்ஸை சூஸ் பண்ணணும். இந்த வகையில தான் ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து மக்களுக்கான ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கான மிகப்பெரிய ஒரு நல்ல வேலையை பார்க்கறது நான் கிடையாது, ஹோமியோபதி மெடிசன்ஸ். ஸோ அதனால கிரானிக் டிசீசஸ்க்கான நோய்க்கான அறிகுறியை ட்ரீட் பண்ணிட்டு நோயை சரி பண்றதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா, நீங்களா இருக்கட்டும், இல்லை குடும்பத்தில் இருக்கவங்களா இருக்கட்டும், இல்லை நண்பரா பக்கத்துல இருக்கவங்க யாருக்கா இருந்தாலும் நீங்க பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய
ஒரு உதவி. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஒரு நார்மல் லைஃப் வாழ முடியல அப்படின்னா அவங்கள நார்மலா வாழ வைக்கிறதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் நீங்களாவே இருக்கட்டும், நீங்களே உங்களுக்காகவே ரொம்ப தொந்தரவு இருந்தாலும் நீங்களுமே உங்களுக்காகவே ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாலும் நோய்க்கான அறிகுறிய கண்ட்ரோல் பண்றதை விட்டுட்டு நோயை சரி பண்றதுக்கான வழியை தேடுங்க. ஓகே. ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு நான் என்ன சொல்லணும் பேசணும் அப்படின்னு நினைச்சு என்ன ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா நோயை தேங்க்யூ ஸோ மச் பத்தியும் சார். நோயை நான் ஒரே நிமிஷம் தேங்க்யூ சார். நோய்க்கான அறிகுறியும் நோயை எப்படி வந்து சரி பண்ணணும் அப்படிங்கறத சொல்லணும்னு நினைச்சேன். அதை சொல்லிட்டேன் அப்படிங்கிறத நான் நம்புறேன். இப்போ யாருக்கும் ஏதாவது டவுட் இருக்கு, உடல் நலத்துக்கு சம்பந்தமாவோ ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க, என்னால முடிஞ்ச கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. டவுட் இருக்கா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார், தேங்க்யூ.